யமதர்மன் அப்படி யமதர்மருக்கும் உத்தமா தேவிக்கும் உட்பன்னமானவன் என்னுடைய நாமதேயம் சாந்தமூர்த்தி தர்மராஜா என்று தெரிவிப்பார்கள். என் அருகிலே யார் என்று கேட்பார். மாதவன் பஞ்ச பாண்டவர்களிலே தேவ இந்திரனுக்கும் உத்தமா தேவிக்கும் பிறந்த அர்ஜுனன். அப்பா காவலா சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்களே நான்காவது பிறந்து அடிய நகுலே போயிட்டு வந்தாமா அபிலே தோன்றி நபர் யார் என்ற விளக்கம் சொல்லுங்க. பாண்டவரிலே ஐந்தாவதாக பிறந்து நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் ஆக நன்னூலை கற்று உணர்ந்தவர் அடியான் சகாதேவன். யார் என்று தெரிந்து கொண்டேயா? அப்படி இருந்தாலும் நாங்கள் சபைக்கு வருகின்ற நேரத்திலே நாங்கள் சபைக்கு வருகின்ற நேரத்திலே 32 மேளதாளங்கள் எப்படி முழங்குகிறது? முழங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்படி நாங்கள் வந்தாலும் இன்னும் எப்படி வருகின்றோம்? பூஜித்தமாகிய நாங்கள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆவணங்கள் உஜ கீர்த்திகள் மணிமகுடங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிகின்றது? காலையில் சூரிய பகவான் எத்தன்மை போல் உதிக்கின்றானோ அத்தன்மை போல் பல 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 ஜொலிக்கிறதா? ஆமா. அப்படி இருந்தாலும் அருகில் பார்த்தாயா? என் அருகிலே பார்த்தாயா? நகுல சகாதேவரும் ஐவருக்கும் வர வந்த அழகு திரு பத்தினி பாஞ்சாலி புடைசூழே இந்த இந்திர கூட்டத்தை நல்ல முறையை ஆண்டு வருகின்றேன். அப்படி இருந்தாலும் தேவச்சபைக்கு தெய்வீக சபை சபை வந்தனம் செய்த பிறகு இந்த கருவுலகத்திலே நம்மையும் காண ஆமா வேற என்ன வேண்டும்? ஆமா ஆமா கோவிந்தாங்கல்ல மகாபாரதம் ஆமா அதே போல இந்த ஊருக்கு
வரைக்கும் ஆ, நம்ம ஐயெல்லாம் வந்துட்டாரு. ஆமா பாத்தியா? அதான் பொறுத்தன்றதுக்கு கடவுள் திருவி 6 வருஷம் நம்ம ஐயா ஐயா ஆ. நீங்க பாருங்க. ஆகலாம் பகல்ல ஆ, பாக்கலாம். ஆ, சங்கரி கௌரி மாறி தாமதி உடை படித்தே பொங்கார விளைந்த நல்ல
புரிந்து கொண்டாயா? ஐயா தெரிஞ்சவரே புரிஞ்சுங்க. ஆகட்டும். அப்படி இருந்தால் பஞ்சாப் பாண்டவர் நாங்கள் 5 பேர். ஆமாங்க. என் அன்பு தம்பி துரியாதிகள் 100 பேர்கள் ஆகிய 105 பேரை ஏகாபித்து அர்ச்சனாபுரத்திலே வாழ்ந்து வந்தோம். ஆமாங்க. ஒரு மனதாக எங்களுக்குள்ள போட்டி பொறாமை கிடையாது. ஆமாங்க. நல்ல முறையிலே இருந்தோம். திடீரென ஏதோ மனதிலே பொறாமை கொண்டார். பொறாமை கொண்டார். எங்களுக்கு நாடு தர மறுத்து கண்டவர்களுக்கு கண்டகவனத்தை கொடுத்தார். அந்த காட்டை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் எங்களை பார்க்கவும் கடை சேர்க்கவும் இருப்பது யார்? பகவான் சாட்சாத் எம்பெருமனை தியானித்தோம். அவர் ஓடோடி வந்தார். பொய்யை சொன்னோம். அவர் அருளாலும் என் தம்பி எத்திரன் விரத்தாலும் தேவயித்திரன் துணையாலும் அந்த காட்டுகளுக்கு அழகான நாடாக ஏற்படுத்தி தேவயித்திரன் துணை கொண்டு பட்டினம் அமைத்ததால் அதற்கு தேவயித்திரன் என்ற பெயர் வைத்து நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தாப்பா. ஒரு நாள் திரிலோகம் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ஓடோடி வந்தார். வந்தவரை என்ன விவரம் என்று கேட்டதற்கு உங்கள் தந்தையான பாண்டு மகாராஜா இரண்டும் சொர்க்கம் சேராமல் நரகத்திலே ஆண்டிருக்கிறார். அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றார் இந்த உலகத்தின் கண் யாராலும் செய்ய முடியாது. ராஜசியாக வேண்டி ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அதே போல கண்ணன் துணையாலும் என் தம்பிமார்கள் துணையாலும் மரத்தினாலும் 7 தினங்கள் ராஜசியாக வேண்டிய சிறப்பாக செய்து முடித்தோம். என் தந்தைக்கும் சொர்க்கம் கிடைத்தது. தம்பிமார்களை நான் பார்த்து 7 தினங்கள் ஆகிறது. ஆமா, பீமச்சரனை பார்த்து 7 தினங்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த யாகத்திற்கு முழு நேரம் உழைத்தவர்கள் அருமை தம்பிமார்கள். அவங்க வழங்குறாங்க பாருங்க. யார் என்னென்ன கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவ்வளவு வேலை பாடுதான் வந்து விட்டார்கள். என் வழக்கரம் கொண்ட பீமனை அவரு எங்க துன்புட்டு பார்த்துக்கிறாரோ அரண்மனை இருப்பான். அடுத்ததாக தாய்த்திரநாடு இந்த வெப்பாலை மகாஜனத்தை காத்தரக்கூடிய எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் கருத்தினாலும் உலகத்தை காத்தருளும் எம்பெருமான் கருத்தினாலும் ஊரை காக்கும் ராமதேவி கருத்தினாலும் கொடுத்து கொண்டார் சொன்னாக்கிறேன். அதோடு யாரு பெற செல்வென்றால் நம்ம எல்லாம் வாழ வைக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி அம்மனா வரக்கூடிய திரௌபதா தேவி அந்த அம்மன் கருத்தினால் கொடுத்து கொண்டார் சொன்னாக்கிறேன். இந்த கிராமத்தின் பிரதனம் நாட்டாண்மை கனாஜாரி குமாரவர்க்கம் அடிக்காவல் மேற்காவல் பாலை பட்டத்தார் போத்ராஜா வர்க்கத்தின் அனைவருமாக சேர்ந்து கிராம அசேஷமாக கொடுத்து கொண்டாரே சொன்னானிக்குது. அது மட்டும் அல்லாமல் இந்த வெப்பாறை கிராமத்திலேயே வியம் மணியம் பட்டாமணியம் கதியம் கணக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உபதலைவர் கவுன்சிலர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இன்னும் கிராமத்தில் பெரியோர்கள் இன்னும் வந்திருப்பவர் தூங்கி கொண்டிருப்பவர்கள் இன்னும் வராமலே வீட்டில் படுத்து கொண்டிருப்பவர் வீட்டுல கூட போய் பத்துட்டோம். நான் உருவ வையா கோயந்தவங்களை சொல்றது பாரதம் இந்த 2 கமத்தை பார்த்து அது மாதிரி கூட அவங்க நாடகம் ஆடி போடுறோம். தயவு செய்து இவங்க தூங்குற மாதிரி இருந்தா வீட்டுல தூங்க சொல்லு. உள்ள வீட்டுல படுத்தா வந்துக்கிறது 18 பேர் நாடகாடி பாத்துங்கிறது ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் கூட பாக்குங்க. மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஆனா ஒண்ணு இவ்வளவு பேர் தூக்கிற நாடகம் பார்த்தாலும் பெரிய சுத்துவட்டாரத்துல ஊருக்கு சுத்தி இவங்க ஒரு 10 பேர் பார்த்தா போதும். இந்த சுத்துவட்டாரில் 10 கிராமம் பார்த்த மாதிரி அதான் கண்முழித்து அழகா கதை கேட்டிருக்காங்க. இப்பதான் பெங்களூர்ல இருந்து ஒரு காரா வந்துங்குது. பெங்களூர்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை கார் வந்து இறங்கினா எந்த கார் வந்து எங்க நிற்குமோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கார் எடுப்பாங்க. அப்படி இந்த கிராமத்தின் பெரியவர்கள் தாய்மார் இளைஞர்கள் கணவர் சேர்ந்து கொடுத்து கொண்டார் சொன்னானிக்கு. இந்த வெப்பாலை கிராமத்திற்கு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தர்மகர்த்தா தர்மதத்துவம் விழா கமிட்டி அனைவரும் சேர்ந்து ஆண்டுதோறும் நடத்தி வருகிற அழகான அக்னி வசந்த விழா
அந்த விழாவை முன்னிட்டு பகலிலே மகாபாரத சொற்பொழிவு, இரவிலே மகாபாரத கட்டைக்குத்து நாடகம் இடைவிடாமல் நடந்து வருகிறது. 3ஆம் நாள் தினமாக பாரதத்தில் ஒரு முக்கிய நாடகம் பகடை துயில் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் மேல்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அருள்மிகு மந்தவெளியம்மன் கட்டைக்குத்து நாடகத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்மை ஆரம்பித்தது அல்லாமல் இந்த பகடத்தை நாடகத்துக்காக கிராம தாமலமாக வாரி கொடுத்தது 500 ரூபாய். இந்த ரூபாய் பெற்று கொண்டு அளித்த இந்த கிராமத்தார்கள் நோயற்ற வாழ்வோடு குடும்பத்தில் செலுத்த வாழ என்று வாழ்த்துறோம். கிருஷ்ணாவன கற்பனை ஜெயம். இன்னும் யாழை பேர் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் சொல்ற ஊர் சொல்ல வேண்டும். அப்படி பேரும் புகழ் பெற்ற ஐயா இந்த மகாபாரத கதையை நடிப்பு வாயிலாக நாம் நடித்து காட்டிய மக்களுக்கு இந்த 5ஆம் வேதத்தை ஓதி வருகிறோம். அதே போல் இதை சொற்பொழிவாக இன்னிசையோடு மக்கள் மனதிலே நிரந்தரமாக புகுந்து இந்த திரௌபதி அம்மனுடைய அருளையும் பஞ்சபாண்டவ அருளையும் ஆண்டவன் அருளையும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய பாரத சொற்பொழிவாலே இன்னிசை குரலாலே மாறி வணங்கி அருள்வாளித்து வரக்கூடிய சொல்லிசை வந்தர் மெல்லிசை கலைஞர் இன்னும் ஆர்கேபேட்டை திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஐயா காமராஜ் தெருவில் வசித்து வரக்கூடிய இன்னும் பாரத சொற்பொழிவு செல்வர். ஆனா அழகா சொல்லுவார். கதை எடுத்து கதை சொல்றது ஒரு பக்கம் இருக்கும். இந்த ராக வரிசையை எடுக்கும் போது அவர் சொல்றாரு பாரு, இன்னும் கேட்கணும். அப்படி சொல்லிசை சொற்பொழிவு செல்வர் மெல்லிசை வந்த பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் இன்னும் மகாபாரத சொற்பொழிவாளர். இப்போது வெப்பாலை மகாஜனத்திலே நம்மோடு பாரத சொற்பொழிவு பகலிலே நடத்தி வரக்கூடிய அருமை ஐயா. அவர் பேர் சொல்ல வயதில்லை என்றாலும் அவர் பெருமையை சொல்ல வாழ்த்த வேண்டும் என்று பூபாலே லோகநாதன் என்று சொல்லக்கூடிய பாரத சொற்பொழிவாளர் ஐயா அவர்கள் உயர் திருவாளர் பூபாலே லோகநாதன் என்று சொல்லக்கூடிய பாரத சொற்பொழிவாளர் நல்ல நேரத்திலே நம்முடைய நாடகத்தை கண்டுகளித்து அவர்கள் குழந்தைகளை நம் குழந்தை போல் பாவித்து நம்மை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருகை தந்து கண்டுகளித்தோர் அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி 21 ரூபாய் வாரி வளைக்கிறார்கள். இந்த ரூபாய் பெற்றுக்கொண்டு அன்னார் செய்யக்கூடிய இந்த சொற்பொழிவும் மென்மேல வளர்ந்து வாழ வேண்டும், வேறு போல் அவருக்கு சேர வேண்டும். எல்லாமல் ஆண்ட நம்ம துணைக்கு வந்து வேண்டிக் கொள்கிறோம். கிருஷ்ணாவர் கற்பனஜி ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னும் யாழ பெருமை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் இந்த வெப்பாலை அடுத்த வீரநாங்கல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வளம் இந்த வீரநாங்கல் கிராமத்திலே வாசம் வரக்கூடிய அருமை ஐயா. யாருக்கிட்ட என்ன சரக்கு இருக்குது, நாடகக்காரங்க எப்படி நடிப்பாங்க, சுற்று வட்டாரத்துல இவர்கிட்ட தான் தாமம் கொடுப்பாங்க, இவர் தான் வாங்கி கொடுப்பாரு. இந்த ஊர்ல திருவிழாவா அவர் போய் பாருங்க, அவர் வைக்கிற ஆள் நிறைய நாடகம் நடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அறிமுகத்தோடு பேருங்க பெற்ற ஐயா. நாடகக்கலா ரசிகர், நாடக கலை ஆர்வம் இருந்தவர். பெங்களூர் மகாஜனத்தில் இருந்தாலும் தற்போது பிறந்தாங்கள் விருதுன நாட்டான அதற்கு அருமை ஐயா கனகராஜ் என்று சொல்லக்கூடிய பெரியார் நல்ல நேரத்திலே நம்முடைய நாடகத்தை கண்டுகளித்து அல்லாமல் தினந்தோறும் 101 ரூபாய் வாரி வலிக்கிறார். அதுபோல இந்த நேரம் நாடகத்தை கண்டுகளித்து பிறந்தாங்கள் கனகராஜக்கூடிய கனகராஜ் என்று சொல்லக்கூடிய பெரியார் நம்ம மன்னத்தை வாழ்த்தி 101 ரூபாய் வலித்திருக்கிறார். அன்னார் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்லத்தோடு எல்லா அவளும் வர வேண்டும் சொல்லி வாழ்த்துகிறோம். கிருஷ்ணாவன கற்பனஜி
இல்லையா உங்களை பார்த்தாவே இருந்து மேலே அப்படி நடுக்கிட்டு வருமே. சபை நாடி வருகிறேன். யாராலும் இல்லைங்க. விளக்கமா சொல்லுங்க. தெரியாது புரியாது. இயற்கை செயற்கை இயற்கை செயற்கை இயற்கை செயற்கை இயற்கை தந்தை செயற்கை தந்தை செயற்கை தந்தை. ஆமா
ஒரே தாய். ஒரே தாய். யாரு? சொல்லுங்க, சொன்னதான் தெரியும். ஒரு தாய் தான். ஏய், உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மா? எனக்கா? எனக்கு ஒரு அம்மா 8 அப்பா இருக்கிறாங்க. ஒரு அம்மா 8 அப்பா. யார பையன் ஏட்டாப்பா? கண்ணாடியா அட பாய். கண்ணா இழுத்து வச்சு கூப்பிட்டு அதரே அதரே டேய் அப்பா. 8 பேர் அப்பா ஆமா. ஒரு அப்பா பேர் சொல்லு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அப்பா கூட பிறந்தது 8 பேரு. 8 பேர் சித்தப்பா, நடுப்பா, பெரியப்பா, எனக்கு பெத்தப்பா 8 பேரு. அப்ப உமால வச்சுட்டு அப்பா யாரு எங்க அப்பா டேய் எங்க பாத்தாடா நீ வந்த ஓ, அப்பா தங்கராஜி சொல்றான் அவன் அதுதாங்க எங்க அப்படி தான் பிறந்தேன். ஆனா எங்க அப்பா பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். எங்க அப்பா சேர்த்து 8 பேர். எங்க அப்பா தங்கராஜா. அப்பா ஏய், உனக்கு எத்தனை அப்பா? 8 அப்பா. ஒரு தாய். ஒரு தாய். என்ன பையன்? ஓ, பெத்த தாய் எவன் ஒருவன் கேவலமாக பேசுறானோ பேசுகிறானோ இந்த பூவுலகத்திலே உலகிலே அவன் இருப்பதற்கு நான் ஒண்ணு தப்பா சொல்லுங்க மகாராஜா. எங்க அப்பா கூட பிறந்தவன சேர்த்து சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்ல. அப்பா வருவேன். ஐயா ஓ, உமாட்ட தாயா ஓட்டி உன்னை காப்பாத்துது அது போய் பல பாட்டு அதான் விடுங்க, அந்த கை சாடியை விடுங்க, விட்டுருங்க. என்ன பண்ணுவ? ஐயோ, எங்க அம்மாவை சொல்ல மாட்டேரே. இந்த கதை கேசா கதையை விடுன்ற நானு. ஏண்டா பையன்? ஓ, ஏண்டா பையவா? சரி மகாராஜா. இது நீ பையன் இல்லாம நீ ராஜா பாண்டியா? இல்ல, காவல்கார எங்க நிக்கிற? கேட்ல ஏன் நிக்கிற பையன் தான்? ஆமாங்க. நாங்க யாரு? நீங்க மகாராஜா. அப்படி இருந்தாலும் ஆமா இயற்கை செயற்கை தெரிவித்தவே ஆமாங்க. எனக்கு ஏய், இயற்கை தந்தை இயற்கை தந்தை பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். இயற்கை தந்தை யார் தெரியுமா? யாருங்க? ஏய் ஓ, அஷ்டதிக்கு பாலகர்கள். அஷ்டதிக்குமாரர்கள். அஷ்டம் என்ன? சொல்லுங்க. அஸ்தனா அஷ்டம் கஷ்டம் பண்ணுமா? அஷ்டதிக்கு பாலகர்கள் ஏன்னா தெரியாது. எனக்கு என்ன நீ சொன்னா தெரியும் எனக்கு. கேட்டுக்கிற பையன் எனக்கு என்ன தெரியும்? அவரு மகாராஜா கஷ்டம் இருந்தா அஸ்த போகணும்னு சொல்லுவோம் அது மட்டும் தெரியும் அவனுக்கு அந்த அஷ்டத்து போய் கதையா கதை அதான் மறந்துருக்கேன். அதே கதை வைப்பா. அஷ்டதிக்கு பாலகர்கள் பாடல்களிலே எங்கள் தந்தையுடைய உதவி இல்லாமல் உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே உலகத்திலே 84 லட்ச ஜீவராசிகள் ஜீவராசிகள் எத்தனை? எவ்வளவுங்க? எத்தனை? சொல்லுங்க, திரும்ப கேட்டு. 86 லட்ச ஜீவராசிகள். எத்தனை ஜீவராசிகள்? ஐயோ, என் வாயில் நோயில விட்டுருங்க. என் தந்தையுடைய அனுகிரகம் இல்லாமல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாது. அப்படி அப்படி வலிமையானவர்கள் வலிமையானவர். அஷ்டதிக்கு ஏய், வலிமையானவர்கள் ஆமா, சொந்தமா தேவிக்கும் சொந்தமா தேவிக்கும். வாயு பகவானுக்கும் ஏய், வாய்களே. ஏமா ராஜா, ஒப்பாவுக்கு இந்த மெட்டு கூட தட்டு கூட எல்லாம் கணக்கு தெரியாதா? என்ன ஒரு ஒட்டியாட்டி காலி பண்ணி ஓடி போறாரு. என்ன விஷயம்? ஒரு காத்து மாதிரி அடிக்கிற எல்லாத்தையும் தூக்கி ஓடி போறாரு. பிரேமே ஊரை விடுங்க, அடிச்சு காலி பண்ணி. ஓ, சாயந்தரம் வந்தார பாத்தியா? அதான் கேட்டுக்கிறேன்ப்பா. நான் தான் தெரிவித்தேன். ஆமாங்க, என் தந்தை மிக வலிமையானவர். வலிமையானவர். ஆமா, அப்படியே ஆடுங்க. அப்பேற்பட்ட தந்தை தந்தை இந்த பூவுலகத்திலே உலகத்திலே தெரியாது மாற சொல்லுங்க. தர்மானம் இல்லை. ஏய், அதுக்கு பின்பாக ஆமா, வாயு பகவானுக்கு பிறந்தவர் ஏய், எங்க அண்ணன் உங்க அண்ணன் வீராஞ்சநேயர். வீடு ஆஞ்சநேயர். ஆமா. ஏய், பார்த்தால் ஆத்தார். தேவேந்திரன் ஏய், சிவந்த கனி என்று சிவந்த கனி என்று. மிக செல்லும் போது ஏய், தேவேந்திரன் ஏய், ஆமாங்க, அடித்தான். அடித்தார். பூச்சியாக வேண்டாம். விழுந்து விட்டார். ஆத்தான். ஏய், என் பிள்ளை அடிச்ச. என் பிள்ளை அடிச்சிட்டீங்க. பார்த்து பார்த்து. அந்த பிள்ளையை ஏய், ஆகால் வாழ்த்து ஏய், இந்த உலகத்திலே உலகத்திலே காற்று சொல்லக்கூடிய ஏய், காற்று. யாருக்கு காட்டுகிறேன் ஏய், பூச்சி அழைக்க வந்தால் ஆமாங்க, எதுவுமே செய்யல. எதிமாச்சில. அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு தந்தை ஆமாங்க. வாயு பகவான் ஏய், உங்க அப்பா பாத்தியா
யாரு அப்பாவா? அவங்க அப்பா அவங்க அப்பா பாக்கலையா? பாரதியாரை பார்த்துட்டு ஒரு கஷ்டப்பட்டாரு பாரு. இந்த அஞ்சாவது நிமிஷத்துல பந்தல் பாருடா. முடிச்சதுக்கு அப்புறம் மைக் செட் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு காசு பல மாட்டேங்குது. ஓ அப்பேற்பட்ட தந்தை தந்தை உன் மூர்த்தியா வந்தார்கள். ஆமா. ஏய் ஏய் சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். ஏன்னா அப்பேற்பட்ட பட்டத்தை வழங்கியவர்கள் உன் மூர்த்தியும். ஆமாங்க. அப்பேற்பட்ட தந்தையுடைய ஏய் கிளம்பினால் வந்தவன் வந்தவர் இந்த வீர விமர்சர். வாழ்கவே. அப்ப அவருக்கு என்ன ஏய் என் தந்தைக்கே அவ்வளவு பலனா ஆமாங்க. எனக்கு எவ்வளவு பலம்? சொன்னதே தெரியும். அவ சொல்லுங்க. ஏழு சிங்கபலம். ஏய் சிங்கப்படம். ஏய் சிங்கப்படம். ஏழு சிங்கபலம். ஒரு சிங்கத்திற்கு ஏய் 7 பலனா ஏய் அப்ப எத்தனை பலம் பெற்றுவான்? 14. அதாங்க ஏழு ஏழு எவ்வளோ ஏழு ஓ தப்புக்கு ஏழு 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 ஆமாங்க வச்சது ஏழு ஏழு அக்கீழ ஒரு ஏழு தானே ஏழு 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 கம்மியாட்டா இட்டு பாருடா. பெருக்கணுமா? பெருக்கிட்டால வளர்க்கணும். அது தொடர்பு கூட இல்லைங்க. பெருக்கல் பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு கொஞ்சம் 49. அப்பா ஓ எத்தனை பலம்? 49 ஏய் ஒரு ஏழு தாங்க முடியாது. ஆமா. எவனா? 19 ஏழு வந்தாங்க. ஐயோ தினமும் அவஸ்தை போறேனே யாருன்ற மாட்டிக்கின்னு ஏய், போராட்டம் பாக்குது. அது மட்டும் இல்ல. ஓ இந்த மாசம் பார்த்துட்டோ எனக்கு பார்த்து ஓ அது அங்கேவா போறீங்க? அங்கேவா போறேன். அது மட்டும் இல்ல. ஏய் பங்காளியால் வஞ்சிக்கப்பட்டு பங்காளியால் வஞ்சிக்கப்பட்டு எங்க நாகலோகம் நாகலோகம் போனீங்க.